ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அந்த கேம் ப்ளே வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்சி டிராஃப்டாக தான் பண்ண முடியாதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நான் கொஞ்சோண்டு அலும்பு பண்ணிட்டேன். அதாவது நான் போய் ரமடானில் போய் ஸ்பின் பண்ணிட்டேன். யூட்டோட்டி 2க்கு பதிலாக கையப்பட்டு ரமடான் ஸ்பின் பண்ணி 3000 நம்ம ஒன்று போயிருக்கோம். எனக்கு தெரியும் இந்த ரமடான் பையனுங்க எதுவும் தரமாட்டானுங்க அப்படின்னு போய் ஸ்பின் பண்ணால் எனக்கே அப்புறம் அல்வா தந்துட்டாங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம போய் அதான் இப்போதைக்கு 2000 டைமண்ட் தான் இருக்குது. பார்ப்போம். 2800 சம்திங் ஏதோ அது தெரியல. இருங்க கைஸ் பார்ப்போம். ஸோ தூக்கமாக வருது கைஸ். வேறு யாராச்சும் வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. ஆனால் ஆடு தான் ரொம்ப தெரியுது. இது போன வாட்டியும் கொஞ்சம் ஸ்பின் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸ்பின் பண்ணுறோம். இதில் தான் கிடச்சி. இது ஸ்பின் பண்ணுறோமா? போய் பார்ப்போம். ஸ்பின் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டேன் 300. இதில் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் என்ன இருக்கேன் நல்லா தாங்க. சும்மா போர் இல்லை கற்றுக்காங்க. இதை மட்டும் போய் கிளைம் பண்ண அவசியம் இல்லை. 20,000 ஜிம் உங்களை தராங்க. அதை மட்டும் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணால் போதும். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலன்னு நினைக்கிறேன். அதோ 20,000 ஜிம். இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணால் தான் இது தருவாங்க. நம்ம டேரெக்டாக இது எக்ஸ்ட்ரா டைம் டோக்கன் வேணாம். அது டெய்லி பிக்ஸ் தான் தருவானுங்க. டாஸ்க்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு விஎஸ் அட்டாக் போய்க்கலாம். விஎஸ் அட்டாக் நீ எப்படி எனக்கு சரியாக தெரில. விஎஸ் அட்டாக்குன்னு சொல்லணுமா இல்லை அட்டாக் வெர்சஸ் அட்டாக்குன்னு சொல்லணுமா சரியாக தெரில. யாராவது நல்ல எஃப்சி பிளேயர்னா சொல்லுங்கள். என் ஓவியெல்லாம் கம்மி தான், 114 தான். யாராச்சும் தெரியாதவங்கன்னா என்னோடய பழைய வீடியோவில் போய் பாருங்கள். இல்லை நான் எப்படியே காமிச்சிடலாம். அதுதான் தான் நீங்கள் மாதிரி பெருசாக எதுவுமே இருக்காது. ஓகே கைஸ், யாராச்சும் நல்ல ஒரு ஃபார்மேஷன்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு இந்த ஃபார்மேஷன் நல்லா தான் இருக்குது. பட்டு சிலதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஆல்டர்னேட் எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். லெஜெண்ட்ரி இப்போ தாங்க நான் லெஜெண்ட்ரியாக வரேன். வாங்க. யார் இது எதிரில்? ரொனால்டோ கைஸ். என்ன 114 தான் வருவான், இல்லை 117 பார்த்துக்கலாம். நம்மளுக்கு நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, லெவலப் பண்ணி ஸ்டோன்லாம் கோல்டில் கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ரொனால்டோவுக்கே எதுவும் பண்ணல. ரொனால்டோ சரியான பிளேயரு. அதாவது இந்த சரி விளாட தெரியாமல் விளாண்டா கொஞ்சம் கேவலமாக விளாடுவானுங்க. ரொனால்டோ அவர் பெரிய ஆள் தான். ரொனால்டோ ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மெஸ்ஸி ஃபேனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்பாப்பே ஃபேன் இல்லை நெய்மர் ஃபேன்னா இதை கமெண்ட் பண்ணிடுங்க. எம்பாப்பே ஃபேன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட நெய்மர் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஏதோ விளாட்றேன், அது மட்டும் நல்லா தெரியுது. இருங்க கைஸ். ஏய் என்ன தெரியா? இருங்க கைஸ். ரொனால்டோ ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இது மெஸ்ஸி ஃபேனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்பாப்பே ஃபேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெய்மர் ஃபேன்னா ஷேர் பண்ணுங்கள். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கிணே ஏறா ஃபோன் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது. பார்க்கலாம். ஐயோ என்ன வயசு இது, ரொம்ப வெறியாகுது. அவ்வளோதான். இப்படி கைஸ் ஜெயிச்சாச்சு. ஃபோனுக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணுமோ? புரியுது கைஸ் ஏன் இவ்வளோ நேரம் ஹேங் ஆச்சுன்ட்டு. சார்ஜில் போட்டு விளாண்டனாலன்னு நினைக்கிறேன். தடுக்க முடியாது ப்ரோ. கோலு 5 கோலு. அவ்வளோதான். பயங்கரம் உடப்பே. எதுக்கு தானே ஹோட்டலில் விட்ருக்கேன்.
கனே கோல் ஏய் 6 கோல் அவ்வளோதான்டா 6 கோல் கைஸ் 6 கோல் ஏய் ப்ரோ லிட்டரலி என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது அடி கோல் ஏய் ஜமீன் அவ்வளோ ஜெயிச்சிட்டோம்ல அது போதும் நம்ம எப்போ இந்த லெஜெண்டரி 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எஃப்சி சாம்பியன் போகிறது ஏன் கைஸ் ஆனால் பட் எஃப்சி சாம்பியன் போனால் உங்களுக்கு வந்து 10,000 தரானுங்க அது சீக்கிரமாக எடுக்கணும் எடுத்து யூட்டோடி ட்ரஃப்ட் போய் ஸ்பின் வேறு பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கேன் சண்டே முடிகிற மாதிரி இருந்தால் சாட்டர்டே ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணுவாங்க பட் என்ன கைஸ் நம்மளால டைம் கிடையாது ஆனால் நம்ம வந்து லைவ் ஈவெண்ட்ஸ் யார் போகலாம் சேலஞ்ச் எனக்கு சேலஞ்சா வேணாம் இதெல்லாம் கேவலமாக சுத்தமாக பிடிக்கலாம் நமக்கு அப்படியே வந்து யூட்டோட்டி நல்லா இருக்குங்க போவோம் இன்னும் எதுவுமே இல்லை ஃபஸ்ட் நம்ம எதோ இதுக்குள்ளேயே போயிடலாம் ப்ளே ப்ரோ டீம் ஆஃப் த இயர் த டோட்டிஸா இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த இது அந்த மாதிரி ஒரு மாதிரி பால் தந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் கோல்டு ப்ரோ நம்மக்கிட்டே வா நம்மலாம் யார் நம்மகிட்ட வந்து போய் இதுக்கே 40 யூட்டோட்டி டோக்கலாம் யூட்டோட்டி தானே யூட்டோட்டியா டோட்டி டோக்கன் தராங்க ஓ இங்கே வேறு ஒன்று நான் பார்க்கவே இல்லையே ஸோ சேட் ப்ரோ நாங்கள் அவமானலாம் கொடுக்கல நான் ஜஸ்ட்டு தான் ஓகே இவங்க கூட எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல கைஸ் ஆனால் யூட்டோட்டியில் 1 2 தான் பயங்கரமாக இருந்தானுங்க கார்டு பார்க்குறதுக்கும் சரி அனிமேஷனும் சரி இப்பா அப்படி இருந்துச்சு ஓ ஸோ சேட் ப்ரோ மணி ஏய் அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக அடித்தாலே போதும் போல இருக்கு அவ்வளோதான் கைஸ் அவ்வளோதான் அது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கேன் கைஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க அதே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இப்போ தாங்க மேட்சே ஆட போகிறோம் சூப்பர் மேட்ச்குள்ளே போயிடலாம் வாங்க கைஸ் ஆனால் கிட்ட வாங்கடா இதோ இருக்கான் வச்சுக்கோ எதுலேயுமே கிணே இருக்காங்க கிணே வர்சஸ் கிணே யார் ராஜிப்பா கிணே வர்சஸ் கிணேனாலும் நம்ம கிணே தான் ஐயோ சவுண்ட் வாடா பாஸ் பண்ண ப்ரோ பாஸ் பண்ணுறா அவ்வளோதான்டா எடுத்துட்டு வர்றா டே வெரி ஸோ சேடு ப்ரோ ஸோ வாட் அ க்ளீன் பாஸ் கைஸ் உங்களுக்கு நான் ஒரு காமெடியான விஷயம் சொல்ல விரும்புகிறேன் போன வாட்டினா எப்படி சொல்கிறது நான் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ நான் 8th படிச்சுட்ருக்கேன் இது 7th ஒரு பையன் என் கூட வந்தான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு அன்றைக்கி நான் அவன்கிட்ட பேசினேன் டேய் அவன் எத்தனாவதுன்னு கேட்டால் அது
சம்திங் ஏதோ எனக்கு மறந்துடுச்சு. அவன் சொன்னான், நான் கேட்டேன் டே நீ எத்தனை வதோ அப்படின்னு கேட்டப்போ எதோ சொல்ல எங்கே இருக்குன்னு கேட்டப்போ சென்னையா சம்திங் எங்கே சொன்னாங்க. சொன்னப்போ 7th தான் நினைக்கிறேன், சென்னை ஏதோ சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் டே நான் இப்போ வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன், அதாவது வீட்டில் தான் உட்காந்துருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன் என்னன்னா நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், எனக்கு வந்து சொத்து நிறையா இருக்குது, 1 கோடி 2 கோடி இருக்குது, நான் இப்போ ஐஃபோன் தான் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு உருட்டு போட்டேங்க சார். அவரும் நம்பிட்டார். ஓ அப்படி அங்கே இருக்கீங்களா, சரி சரி. நான் சொன்னேன்னா லண்டன்லேருந்து இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து லண்டன் தான் கிளம்ப போகிறேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்பி அவரு பண்ணால் அலும்பெருக்கி அன்றைக்கி மட்டும் என்கிட்ட யூடியூப் சேனல் இதெல்லாம் பேசியிருந்தானே வச்சுக்கோங்க, செம்மையாக இருந்திருக்கும். ஃபுல்லாக ஃபன்னாகவே போயிருந்துருக்குங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த வாட்டி. அவரு அதையும் நம்பிட்டு நான் பேசலாம் நம்பிட்டு அவர் பண்ணாரு சொன்னார் பாரு ஒன்று. ஐயோ ப்ரோ அப்படியே ப்ரோ சரி ப்ரோ அப்படி இப்படின்ட்டாரு. நானும் ரைட்டு அப்படின்னு நல்லா கேட்டுட்டு இருந்தேங்க. எவ்வளோ நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து இங்கேருந்து இங்கே போகிறேன், லண்டன் போகிறேன், எல்லாத்தையும் நம்பிட்டார் அவர். என்ன பண்ணுறது பாவம். ப்ரோ நீங்கள் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் தான் டிராஃப்ட் ஆளா போ 100 தானா இல்லை எனக்கு புரியல. ஓ டிஃபெண்டர் பாக்ஸா 2200 இல்லையா, எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தேன். 100 சும்மா செலவு பண்ணுவேன். தெரிஞ்சிருந்தேன் அத்தனை சத்தியமாக தெரிஞ்சது செலவு பண்ணியிருக்க மாட்டேன். நோ டூப்ளிகேட் தான். எனக்கு அப்படியே டைமண்ட் மட்டும் தாங்கடா டே அலோவ் பண்ணால் தாங்கடா டே. மணி 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 கன்ஃபார்ம் எது திரும்ப தருவானுங்க இது தெரிஞ்சானுங்க. எவ்வளோதான் நல்லதாக தாங்கடா, நல்லதாக தந்தீங்கன்னா எஃப்சி மொபைலுக்கு ஒரு பெரிய கும்பிட்டுறா டே. என்ன கணக்கும் ஏதோ பாட்டுத்தனமாக தருவானுங்க. டே போடா டே எனக்கு இது இதே வேணாண்டா, நான் போய் எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் போகலாம். இல்லை ஓ நீங்கள் பண்ண முடியாதா? டெம்பேலே பேர் நல்லா இருக்கும் சொல்லும்போது. ஓ என்ன தர போகிறானுங்க, சூப்பர் ப்ரோ பக்கா. வாங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோதான் நாங்கள் தான். ஐயோப்பா எப்படாங்களா இல்லை நான் தான் போய் பண்ணது, அது ஒரு விஷயம். நான் தான் போய் ஆட் பண்ணுறது ஸோ சேட் ப்ரோ. எஃப்சி டிராஃப்ட் உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிட்டு போடுறேன். அது இதெல்லாம் கைஸ். ஓ ஸ்டார் கிளாஸ் டிராஃப்ட் கைஸ், டிராஃப்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். யாருக்கு ஸ்பின் பண்ணுறது? இதெல்லாம் சொல்கிறா டே கொல்கிக்குன்னு தனியாக போடுங்கடா, நல்லாயிருக்கும். இது எவ்வளோ டைமண்டு? 1500. இதெல்லாம் வேணாம், கூலியாகவே 15 தான். இன்னும் இதுக்கே நான் ஒரே விட ஸ்பின் பண்ணான்னு நினைக்கிறேன். தரமாட்டானு கைஸ். நான் பார்க்கல. யாரி பார்க்கலாமா? பரவாயில்ல. ப்ரோ என்ன கேவா என்னன்னு தெரில. எவ்வளோ உனக்கு 10 ஓவியாரா 115 ஓவியார் பரவாயில்ல. வெயிட் பண்ணுங்க. இவன் இதில் தானே இருப்பான் பிளேயர் எக்ஸ்சேஞ்ச். பெட்ரினி ஒருத்தர் தானே, இவன் தான் கிடச்சிருக்கான் நம்மளுக்கு. எனக்கு 2 பேர் தான் இருக்கானே. டோட்டி எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நார்மல் இது தான் வேணும். இப்போ இவனை வந்து துரத்திடலாம். வந்துட்டாங்க ப்ரோ. என்ன கைஸ்
14 பேருக்கு. ஸோ சேட் ப்ரோ. ஓ மை காட். இருக்கு இவர் அப்படியே போய் சேஞ்ச் பண்ண முடியுமா? எம் 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 பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க நான் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. இருடா பாய் மேக்கப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பண்ண முடியாது டோட்டலாக அது தெரியும். இது ஃபுல்லாக பண்ணி அதை போய் விற்க முடியுதான்னு போய் பார்த்துடலாம். பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. அது போகலைனாலும் நமக்கு தான் 120 வேறு 120 போகுமா? அது பார்க்கலாம். இது இல்லை. நான் இது எப்படி என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நான் இது எப்படி பண்ணுவேன்? எங்கே போய் விளாட்றது என்னத்தை பிடுங்கிறது ஒன்றும் தெரியல எனக்கு. சும்மா பாதை இருக்கேன் அவ்வளோதான். எப்படி எப்படி பாதை ஸ்டோர். வாங்க அப்படியே கொஞ்சம் வெள்ளம் வந்துட்டேன். வரணும் இல்லை ப்ளீஸ். எப்படி அதான் பண்ணுறது? ஓகே கைஸ் நம்மளும் அப்படியே இதை முடிச்சுக்கலாம்.